la! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Star Movies presents தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. தங்கலான் வந்து ஒரு லீடரா மட்டும் இல்ல, தங்கலானுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவன் ஒரு தந்தையாவும் இருக்கிறான். தங்கலானுக்கு உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க, அவனை நம்பி அவனோட வரக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. தன்னுடைய ஆற்றலுக்கும் மீறிய சக்திகளோட அவன் வந்து போரிடக்கூடியவனா இருக்கான், ஒயிட் பீப்புளோட, அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆட்களோட. தங்கலான் அப்படின்னு சொல்றது வெறுமனே மக்களை ஒரு கூட்டத்தை வழி நடத்திட்டு போற ஒரு தலைவனாக மட்டுமே இந்த படத்துல இல்லை. தங்கலான் வந்து அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட்ஸோட பேசுகிற மாதிரியான சில காட்சிகள் வரும், ஒயிட் பீப்புளோட பேசுகிற மாதிரியான சில காட்சிகள் வருதுன்னு நீங்கள் வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரியான மொழியை அவன் வந்து பயன்படுத்தியிருப்பான். அன்னைக்கு புழங்கக்கூடிய ஒரு மொழி அவன் வந்து கட்டாயமாக பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் ரொம்ப மோர் ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப நெருக்கமாகவும் பார்வையாளர்களை அந்த படத்துக்கு உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும். விக்ரம்னுடைய குரலில் அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இடத்துல வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி, அதெல்லாம் பார்க்குற போது பெரிய அளவில் எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு வகையான எமோஷ்னலான ஒரு ஆஸ் அ ரைட்டர் அல்லது ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் அதை உணர்ந்தால்தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தங்கலான் படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? தங்கலானில் ஸ்க்ரீன் பிளே ஒரு கொஞ்சம் தான், நான் ரஞ்சித்தோடவும் தமிழ் பிரபாவோடவும் சேர்ந்து அது வந்து பண்ணது. அது என்னன்னா, அந்த டயலாக்ஸ் தான் வந்து பிரதானமாக மேஜராக நான் வந்து டயலாக்ஸ் தான் எழுதியிருக்கேன் அதில். ஸோ டயலாக் எழுதும்போது சில காட்சிகள், சில டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து நானும் எழுதியிருந்தேன். ஸோ 3 பேருமே எழுதுனதா வந்து அது இருக்குது. ஸோ அப்படி இருக்காது. என்ன அவங்க தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்கிறது, நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரைட்டர். என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு 2 நாவல்கள், தகப்பன் கொடி, வல்லிசை, அந்த 2 நாவல்களுமே ஒரு பீரியடை டச் பண்ணி வரக்கூடிய நாவல்கள். ஒரு 1900 அந்த அதனுடைய தொடக்க காலகட்டத்தில் தொடங்கி அது வரக்கூடிய ஒரு கதை, அந்த நாவல். அது வல்லிசையும் அதே போல தான், ஒரு 3 காலகட்டத்தை அது வந்து சொல்லும். 1920, 40, அதுக்கு பிறகு ஒரு 90s வரைக்குமான ஒரு காலகட்டம் அப்படி சொல்லும். இந்த 2 நாவல்களுமே முழுக்கவும் வடார்காடு மண்ணை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட நாவல்கள். ஸோ அந்த நாவல்கள் வந்து ரஞ்சித்தும் படிச்சிருக்காரு, தமிழ் பிரபாவும் படிச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் ரஞ்சித்துக்கு என் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் ஒரு தோழமையும் உண்டு. அந்த ஒரு அடிப்படையில் இந்த படம் வடார்காடு அந்த தொண்டை மண்டலத்தை ஒட்டி அந்த பகுதிகளில் நடக்கிறதுனால நான் எழுதுனா சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்னிடத்துல வந்தாங்க. சார், இப்போ ஒரு ரைட்டர் அப்படிங்கும்போது நாம் வாழ்ந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்த ஒரு விஷயத்தையும் எழுதுறது அப்படிங்கிறது வேற. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடந்த ஒரு நூற்றாண்டுகளை பற்றி எழுதுறதும், அப்போ இருக்க மனிதர்கள் பற்றி எழுதுறதும், அதை ரிசர்ச் பண்ணி எழுதுறதும் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும், எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டராக நீங்கள் யோசிப்பீங்க? அது ரொம்பவும் சவாலான ஒரு விஷயந்தான் உண்மையிலேயே. நீங்கள் ஒரு கற்பனையில் அதை வந்து எழுத முடியாது, அதை நிச்சயமாக ஒரு டெஸ்க் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு டேபிள் ஒர்க் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, அதுக்கு 2 விஷயங்கள் எனக்கு தேவைப்படுறதா நான் கருதுகிறேன். ஒன்று, உங்களுக்கு ஒரு கேள்வி ஞானம் வேணும். ஒரு உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய முன்னோர்கள், நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அவர்களோடவெல்லாம் பேசிய அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தேவை. ஏன்னா அவங்க ஒரு 50 ஆண்டுகள், 100 ஆண்டு, 150 ஆண்டுகளுடைய செவி வழி வரலாறை உங்களுக்கு அப்படியே வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அதை வந்து வச்சு உங்ககிட்ட வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2வதாக நான் என்ன நினைக்கிறேன்னா, வாசிப்பு. நீங்கள் ரொம்ப பரவலாக ஒரு வரலாற்று ரீதியான, குறிப்பாக உங்கள் பகுதியினுடைய வரலாற்று ரீதியான புத்தகங்களை, ஆவணங்களை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இது 2ம் இருந்தால் தான்
நீங்கள் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணி உங்களால் எழுத முடியும். அந்த ரெண்டுமே எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய பேசுவேன். தாத்தா பாட்டிகளோட நிறைய பேசுறது மட்டும் இல்லாமல் யாரை மூத்தவர்கள் யாரை பார்த்தாலுமே நான் இயல்பாக என்ன பண்ணுவேன்னா பேச ஆரம்பிச்சிருவேன். அவர்களிடத்திலிருந்து ஏதாவது அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஒட்டிய அனுபவங்கள் ஏதாவது கிடைக்குமா? ரொம்ப முக்கியமாக அவர்கள் பயன்படுத்துகிற மொழி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெக்குலியராக ஏதாவது வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னெல்லாம் நான் வந்து ரொம்ப விருப்பப்படுவேன். அதனால் அவர்களே அமைதியாக இருந்தாலுமே நான் இயல்பாக அவர்கள்கிட்ட பேச்சு கொடுத்து நான் வந்து ஒரு விசாரிக்கிறது என்ன அப்படின்னெல்லாம் கேட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிருவேன். ஒன்று. அப்புறம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே உண்டு. இன்னை வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கிறேன். 8ஆம் வகுப்பு நான் படிக்கிறப்ப தொடங்கின வாசிப்பு பழக்கம். நிறைய புத்தகங்களை நான் வந்து வாசிப்பேன். எனக்கு இதுதான் வாசிக்கணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு எப்போவுமே கிடையாது. எல்லாத்தையும் வாசிப்பேன். அதுவும் குறிப்பாக அண்மை காலத்தில் எனக்கு நிறைய வரலாற்று ரீதியான புத்தகங்களை வாசிக்க பிடிக்குது. அது ரொம்பவும் ஒரு 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 வித்தியாசமான அப்படின்றத விடவும் ஒரு ஆச்சரியமான உங்களை வியப்பூட்டுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு விட்டுறது. அப்போ அதிலிருந்து நீங்கள் லீட் எடுத்து வேறு இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போக தொடங்குறீங்க. உங்களுடைய மனம் வந்து இயல்பாகவே போக தொடங்குது. அந்த ஆர்வத்தை வரலாற்று வாசிப்பு வந்து உங்களுக்கு உருவாக்கிடும். ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து நிறைய வரலாற்று நூல்களை படிக்கிறேன். குறிப்பாக இந்த திரைப்படத்துக்கு கர்நாடிக் நவாப்ஸ் பற்றிய நூல்கள், அதே போல் வந்து நாயக்காஸ் பற்றிய சில புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் மேனுவல்ஸ், நார்த் கார்டு மேனுவல்ஸ், அதை போன்ற சில ஆவணங்கள், அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒயிட் பீப்புள் அப்போ ரூல் பண்ணப்போ எழுதப்பட்ட ஆவணங்கள். ஸோ அதையெல்லாம் நான் வந்து படித்தேன். அது ரொம்ப பெரிய அளவில் எனக்கு உதவிகரமாக இருந்தது. திரு அழகிய பெரியவன் அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு புத்தகம் எழுதணும்னு தோணுது. ஸோ அதை யோசிக்கிறாரு, ரிசர்ச் பண்ணுறாரு, அவராக போய் எழுதுறாரு. அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ பாரஞ்சித் அப்படின்ற ஒருத்தர் வராரு, நான் இப்படி ஒரு இது வச்சுருக்கேன், இதுக்கு நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மைண்டு எப்படி வேலை செய்யும்? ஒருத்தர் வேண்டி விரும்பி ஒன்றை வந்து கேட்கும்போது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? அது ஒரு கலவையான அனுபவம் தான். ஒரு சவால், அதே நேரத்தில் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், ரெண்டுமே கலந்தது தான். திரைப்படங்களுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் உற்சாகமூட்டக்கூடிய ஒன்றாகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாக இருந்தாலுமே அது நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை அது. இப்போ இதை போல், இப்போ தங்களான் போல் ஒரு பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் அப்படின்றப்போ அந்த கேரக்டர்ஸ் பேசக்கூடிய மொழி ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய கண்டெம்பரரி லாங்குவேஜ் வந்து அங்கே பேசியிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது அந்த ஸ்லாங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு களத்தில் அதை எழுதுகிற போது எனக்கு நான் படித்த நூல்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று. நான் பேசிய அந்த கேட்ட அந்த மொழி கிடங்கு ஞாபகத்தில் இருக்கிறது இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் வந்து அந்த பாத்திரங்களுடைய மொழியாக மாற்றுறேன். இந்த பாத்திரங்களுடைய மொழியாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த படத்தில் தங்களான் வந்து அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட்ஸோட பேசுகிற மாதிரியான சில காட்சிகள் வரும், ஒயிட் பீப்புளோட பேசுகிற மாதிரியான சில காட்சிகள் வருதுன்னு நீங்கள் வச்சுங்களேன். ஸோ என்ன மாதிரியான மொழியை அவன் வந்து பயன்படுத்தியிருப்பான், அன்னைக்கு புழங்கக்கூடிய ஒரு மொழி அவன் வந்து கட்டாயமாக பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் ரொம்பவும் மோர் ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப நெருக்கமாகவும் பார்வையாளர்களை அந்த படத்துக்கு உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த இடத்துல நான் கேட்ட அந்த மொழியை வந்து நான் அங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ அப்படி தான் அது வந்து நமக்கு உதவி செய்கிறது. ஒரு இடத்துல வந்துட்டு பார்வதி அவர்கள் வந்து பேய்க்குது, பெசாசு இருக்குது அப்படின்ற மாதிரியான பாஷைகள் யூஸ் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு தோணும் போது அது ஒரு மெட்ராஸ் பாஷை அப்படின்னு. ஸோ அந்த மக்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து போனவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது தொண்டை மண்டலத்தில் கிட்டத்தட்ட சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், அப்புறமா வந்து செங்கற்பட்டு, வேலூர், இந்த பகுதிகள் எல்லாம் பேசக்கூடிய அந்த மொழியினுடைய தன்மை அப்படின்றது, ஸ்லாங் அப்படின்னு சொல்கிறது, வட்டார வழக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது.
ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ இங்கே கீதுன்னு சொல்கிறது வடார்காட்லேயும் கீதுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் கூட வந்து இப்போ போயிடுச்சான்னு சொல்ல மாட்டாங்க, பூட்சா அப்படின்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க, மானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில நுட்பமான வேறுபாடுகள் உண்டு. எப்பவுமே மொழி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 10 மைல் அளவில் வந்து அது ஒரு மாற்றம் பெறும் அப்படின்னு லிங்குவிஸ்டிக் அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அது வந்து மாறும். நீங்கள் ஆற்காடே வந்துட்டிங்கனாவே பழம் ழாவே வந்து அவங்க உச்சரிக்க மாட்டாங்க, குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, குழந்த அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூழுன்றத கூயு அப்படின்னு சொல்லுவாங்க, கூயு குச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து அது நாங்கள் கூழு சொல்ல மாட்டோம், ழு வரும் அங்கே. அப்போ இந்த மாதிரியான சில வட்டார வழக்கு வேறுபாடுகள் இருக்குது. அது அவங்க ட்ரெய்லரில் நீங்கள் கேட்டது ஒரு வசனம், அது கட் பண்ண ஒரு வசனம் அது. ஆனால் அந்த படம் முழுக்கவே வடார்காடு வேலூரை தாண்டி அந்த பகுதி ஸ்லாங் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், வடார்காடு ஸ்லாங் தான் அதில் இருக்குது. இப்போ உங்களுடைய ஊருமே வேலூர் தான். இது ஒரு முக்கிய காரணமா ரஞ்சித் அவர்கள் உங்களை அப்ரோச் பண்ணதுக்கு? இவர்கிட்ட போனால் அந்த லாங்குவேஜ் அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக? உண்மையிலேயே அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். நான் அந்த பகுதி மக்களை எழுதியிருக்கிறேன், அந்த மொழியில் எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப அவருக்கு அந்த பகுதியிலேயே நான் வந்து வசிக்கிறேன். இந்த 3 காரணங்கள் அவரை வந்து என்னை நோக்கி ஒரு நகர்த்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்பும் எனக்கு அவரோட வந்து உண்டு, ரொம்ப தொடக்கத்திலிருந்தே உண்டு. இருந்தாலுமே ஒரு படத்தில் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நட்புன்றதெல்லாம் வந்து அறிமுகம், நட்புன்றதெல்லாம் அப்புறம். உங்களால் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்து என்ன இந்த படத்தில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. சார், இப்போ தொடர்ந்து ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு வரோம். நீங்கள் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொன்னால், நீங்கள் புத்தகம் எழுதுறதுல ஜித்து. அப்படி இருக்கும்போது முதல் தடவை ஒரு படத்துக்கு எழுத வரும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வராமல் போகலாம். அப்போ ரஞ்சித் அவர்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா, இது இல்லை எனக்கு இது இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கரெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாரா? நிச்சயமா நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் டீட்டெயிலாக. என்னென்னா, அவர் என்கிட்ட பேசிட்ட பிறகு நான் சென்னை வந்திருந்தேன். ஒரு 3 நாள் நாங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தோம். ஸ்கிரிப்ட் நான் முழுக்க படித்தேன். ஸ்கிரிப்டை உள்வாங்கின பிறகு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், முதல்ல கேரக்டர்ஸ் வந்து அவர்களுடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எல்லாருமே யூனிக்காக, ஒரு மொனோபாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொனோட்டனஸாக ஒரே மாதிரியான தன்மையோட ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்காக பேசக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்போ அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப தங்களான் ஒரு வகையான ஒரு ஸ்லாங்ன்ற சென்ஸ் வந்து ஒரு வகையான ஒரு டெலிவரி, ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படின்னு சொல்கிறத அவர் பயன்படுத்துகிறாருன்னா, பார்வதிக்கு வேறு மாதிரியாக இருக்கணும். அது கெங்குப்பட்டர் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு கீயாக எனக்கு வந்து இருந்தது, ஒரு ஐடியாவாக இருந்தது. ரெண்டாவது, அந்த எமோஷனை வந்து நீங்கள் அந்த மூடு அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணுண்ணா அப்படின்னு சொன்னார். அதனாலே நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கே நான் வந்து போயிட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நான் வந்து அவங்களோட ஒரு 4-5 நாள் வந்து இருந்தேன் நான். அப்போ அந்த மூடு, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரியாக இருக்குது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மூடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். 3வது, ரொம்ப லென்த்தி டயலாக்ஸ் தேவையான இடத்துல தான் இருக்கலாம். கூடுமான வரைக்கும் சின்னதாக அந்த ஒரு எமோஷனோட, அந்த கண்டென்ட்டோட, அந்த ஸ்லாங்கோட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொன்னார். மற்றபடி பெரிய கரெக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளோ எழுதினாலுமே, ஒரு டயலாக் ரைட்டர் வந்து பக்கமாக எழுதினாலுமே, அந்த காட்சிக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது மட்டும்தான் அங்கே வந்து பயன்படுத்தப்படும்.
மீதியெல்லாம் வந்து கத்திரி விழுந்துரும். அப்போ நீங்கள் ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம எழுதணும். அப்போ எழுதுகிற போது வேற வேற வகையான வார்த்தைகளும் வேற வேற வகையான வாக்கியங்களும் வந்துட்டே இருக்கும். அப்போ அதில் ரொம்பவும் சரியாக, ரொம்பவும் புதுசாக, ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடியது வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நான் வந்து நிறைய எழுதினேன். நான் எனக்கு நிறைய எழுதி நாவல் அதெல்லாம் எழுதி நிறைய பக்கங்களை எழுதின பழக்கத்தில் நிறைய நான் வந்து எழுதினேன். நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஒருவேளை அதிகமாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதிலிருந்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அது போல தான் நாங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணோம். சார், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கதாபாத்திரங்கள் உங்களுடைய இமேஜினேஷனில் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அவங்கவுங்க இமேஜினேஷனில் இருக்கும். நீங்கள் எழுதுகிற விஷயங்கள், நீங்கள் பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாருமே உயிர் பெற்று உங்கள் முன்னாடி கதாபாத்திரங்களாக நீங்கள் பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? விவரிக்கவே முடியாது, அப்படி இருந்தது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் வந்து 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய கதையே 2மே நடந்த கதை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு. அது வந்து ஒரு 10-13 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாவினுடைய பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் அது வந்து வாங்கினது. பொன் சுதா அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் அதை வந்து இயக்குனார். அந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து எனக்கு பெரிய அது விவரிக்கவே முடியாத ஒரு உணர்வை உருவாக்குச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த சிடி அனுப்பியிருந்தார். நான் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறேன் போட்டு. அப்போது டிவிடி அந்த சிடி ஃபார்மில் இருக்கிறது தானே, அது பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா நாம் எழுதுறத ஒரு கேரக்டர் வந்து பேசுகிறாங்க, அவங்களுடைய இன்னொருத்தருடைய வாயிலிருந்து நம்ம அது கேட்குறோம். அதுவும் குறிப்பாக ஒரு திரைப்பட வடிவத்தில் கேட்குறோம், ஒரு இசையோடு கேட்குறோம், வேற ஒரு கண்டென்ட்டாக வேற ஒரு ஃபார்மேட்டில் அதை வந்து கேட்குறோம். அப்போ அது ரொம்பவும் எனக்கு ஒரு உற்சாகத்தை மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான நெகிழ்ச்சியை வந்து உருவாக்கிருச்சு. அது தொடர்ந்தது. அது வந்து அப்புறமா கண்காணிக்கும் மரணம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதற்கு பிறகு நான் வந்து ரீசெண்டாக ஒர்க் பண்ண எலெக்ஷன் அந்த திரைப்படத்துலையும் நான் டயலாக் எழுதினேன். அதுலேயுமே வந்து தியேட்டரில் போய் பார்க்குற போது பெரிய ஒரு உற்சாகம் இருந்தது. இந்த பர்டிகுலராக இந்த படம் நான் டப்பிங்க்கு வந்திருந்தேன் சென்னைக்கு. தங்களானுக்கு வந்து டப்பிங் வந்திருந்தேன். ஆம்பியன்ஸ் அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து சிலது எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 4-5 நாள் நான் வந்து இங்கே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி வருகிற போது நான் வந்து பார்த்தேன், காட்சிகள் நிறைய பார்த்தேன். சட்டுன்னு வார்த்தையே வரலை எனக்கு. நான் எழுதுனது அப்படியே பயன்படுத்தி இருக்கிறாங்க முழுக்கவே. அதுவும் குறிப்பாக விக்ரம்னுடைய குரலில் அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இடத்துல வந்து பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி, அதெல்லாம் பார்க்குற போது பெரிய அளவில் எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு வகையான எமோஷ்னலான ஒரு ஒரு இதுவும் உணர்வு நிலை வந்து இருந்தது. ரொம்ப அது வந்து நீங்கள் ஆஸ் அ ரைட்டர் அல்லது ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் அதை உணர்ந்தால்தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை விவரிக்க முடியாது. ஆனால் பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு உணர்வு வயப்பட்ட நிலைக்கு உங்களை வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாயிருச்சு அதை பார்த்த உடனே. சார், இப்போ தங்கலான் அப்படின்ற அந்த தலைப்பு முதல் கொண்டு அந்த தலைப்பே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. வார்த்தை இது மாதிரி படத்துல இந்தந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னென்ன வார்த்தைகள் சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமா அந்த படத்துல கேரக்டர்ஸ்க்கு வந்து வச்சிருக்கக்கூடிய பெயர்கள் அது ரொம்பவும் புதுசா இருந்தது. கெங்கம்மாள் அப்படின்ற பெயர் தங்களானுடைய மனைவிக்கு. அப்புறமா அரசாணி அப்படின்ற ஒரு பெயர். அப்புறம் நாகம்மாள் அப்படின்ற ஒரு பெயர். இதை போலெல்லாம் ஒரு அப்புறம் கெங்கு பட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த மண்ணோட கல்ச்சரை சார்ந்த பெயர்களை வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்பவும் புதுசாக எனக்கு இருந்தது. அதுதான் அது ரொம்ப புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதில் வரக்கூடிய ஒயிட் பீப்புளுடைய பெயர்கள் அதுவும் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அது அந்த அந்த காலகட்டத்தை உங்களுக்கு வந்து நினைவுக்கு கொண்டு வந்துடும். அந்த பெயர் வந்து
அந்த காலகட்டத்தை இயல்பாக அந்த பெயரை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு அந்த காலகட்டம் நினைவுக்கு வரும். அப்படியான ஒரு பெயர்களாக பார்த்து அதில் வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்தது. கேஜிஎஃப்க்கு இங்க இருந்து போன மக்கள் கஷ்டப்பட்டது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல காட்டப்படுது. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும், இல்ல உண்மைத்தன்மை இதை விட மோசமா இருந்தது அப்படின்ற மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? உண்மைத்தன்மையோடு இருக்கும், ரொம்பவும் நெருக்கமாக இருக்கும். உறுதியாக சொல்கிறேன் நான் அதை. ஏன்னா அப்போது எந்த வாய்ப்பு வசதிகளும் இல்லாத ஒரு காலம், பாதைகள் கிடையாது, இவர்களே தான் பாதை போட்டுட்டு போகிறாங்க, அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அதனால் நிச்சயமாக ரியாலிட்டிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த சூழலையும் இது வந்து ரொம்பவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் ஒரு அரசியல் தெளிவோட எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இந்த 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 ஸ்கிரிப்ட், இந்த படம். அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். நான் வெறுமனே நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஐடியாவை வச்சு ஒரு கதையை பண்ணுறது அப்படின்றது தங்களானில் இல்லை. தங்களான் அப்படின்னு சொல்கிறது அன்னைய காலகட்டத்தில் நடந்த ஒரு இயல்பான ஒரு கதை. அந்த கதைக்குள்ள, அந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த புறசக்திகள் இருக்கு இல்லையா. எப்பவுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிடுகிற உணவுலேருந்து, நீங்கள் அணிகிற உடையிலிருந்து, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை எல்லாமே புற சக்திகளால் டிட்டர்மைன் பண்ணப்படுது, தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய சொந்த விருப்பங்களையும் தாண்டி அது வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதை வந்து நீங்கள் பல வகையான வார்த்தைகளில் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி அன்னைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கை எதனாலெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அவங்க வந்து நிர்பந்தமாக அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க, ஏன் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த காரணிகள் என்ன என்ன ரீசன்ஸை வந்து இருந்தது, அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் விவாதிச்சிருக்கிறாங்க. எல்லா கதாபாத்திரங்களுமே உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா என்ன கதாபாத்திரம்? எனக்கு இந்த படத்தில் தங்களான் கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, தங்களான் வந்து ஒரு லீடராக மட்டும் இல்லை, அவன் ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு தலைவனாக சித்தரிக்கப்படுறான் அந்த படத்தில். ஒரு லீடராக மட்டும் இல்லை, தங்களானுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவன் ஒரு தந்தையாகவும் இருக்கிறான், தங்களானுக்கு உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க, அவனை நம்பி அவனோட வரக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு கேர்டேக்கராகவும் தங்களான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய ஆற்றலுக்கும் மீறிய சக்திகளோட அவன் வந்து போரிடக்கூடியவனாக இருக்கிறான். ஒயிட் பீப்புளோட, அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்களோட, இப்படியெல்லாம் வந்து இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு தங்களான் அப்படின்னு சொல்கிறது வெறுமனே மக்களை ஒரு ஒரு கூட்டத்தை வழி நடத்திட்டு போகிற ஒரு தலைவனாக மட்டுமே இந்த படத்தில் இல்லை. விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் நிறைய லேயர்ஸ் அது வந்து வச்சிருக்கு. அப்போ அந்த லேயர்ஸ் எல்லாமே காட்சி வழியாக அதற்கான ஒரு எமோஷன்ஸோடவும் அதற்கான ஒரு ஃபீலோடவும் ப்ரெசன்ட் பண்ண வேண்டிய ஒரு லேயர்ஸ் அதெல்லாமே. அந்த வகையில் எனக்கு தங்களானுடைய கேரக்டர், அந்த பிரதானமான அந்த கேரக்டரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பெரிய ஒரு பொருத்தமான ஒரு நடிகர் அப்படின்னா அது விக்ரமை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக அவர் அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார். சரி, இப்போ உண்மையான மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எழுதுறது அப்படிங்கிறது வேற. ஆரத்தி அப்படிங்கிற அது ஒரு சூனியக்காரை இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதற்கு எப்படி டைலாக் இருக்கும், அவங்களோட மொழிகள் எப்படி இருக்கும்? ஆமாம், ஆரத்தி ரொம்பவும் ஒரு வரை பொயட்டிக்கான ஒரு லாங்குவேஜில் தான் அந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. ஒரு செந்தமிழ், பொயட்டிக்கான தமிழ், ஃபிலாசபிக்கலான ஒரு பார்வையோட பேசக்கூடிய ஒரு மொழி, இந்த மாதிரி கலந்த ஒரு மொழி தான் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க நிறைய இந்த படத்தில் ரொம்பவும் ஒரு புதுசான கேரக்டராக, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து ஆரத்தியினுடைய கேரக்டர் உறுதியாக இருக்கும். மாளவிகா அவங்க பண்ண அந்த கேரக்டரு, அவங்க பேசின அந்த மொழியுமே அந்த மாதிரியான ஒரு மொழி தான். இந்த படம் முழுக்கவே அப்படி தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.
வணக்கம். Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.